வணக்கம் நண்பர்களே, கிரீன் ஓஷன் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, காலையில் எழுந்த உடனே காஃபி, குழந்தைங்களுக்கு பால், ஸ்வீட்டு, தயிர், நெய், டீ இது எல்லாமே இந்தியாவில் வாழ்க்கையோடு கலந்த ஒன்றா தான் இருக்குது. ஆனால் உலகத்திலேயே அதிக பால் உற்பத்தி செய்யும் நாடு எது தெரியுமா? அமெரிக்காவா, சீனாவான்னு யோசிக்காதீங்க, நம்ம இந்தியா தான். இந்தியாவின் பால் புரட்சியும் உலக நாடுகளை மிஞ்சிய வளர்ச்சியும் பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்னைக்கு இந்தியா உலகின் மிகப்பெரிய பால் உற்பத்தி நாடாக இருக்குது. உலக பால் உற்பத்தியிலேயே சுமார் 25% இந்தியா மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் கோடிக்கணக்கான டன் பால் உற்பத்தி ஆகுது. இதில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய மாநிலங்கள் எதுன்னு கேட்டால் உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், குஜராத், ஆந்திர பிரதேஷ். இந்த மாநிலங்களில் விவசாயத்துடன் சேர்த்து மாட்டுப் பண்ணைகளும் பெரிதாக வளர்ந்துள்ளன. இந்தியாவின் கிராமப்புற பொருளாதாரத்தில் பால் உற்பத்தி மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கிறது. ஆனால் ஒரு காலகட்டத்தில் இந்தியாவின் நிலை இப்படி இல்லை. 1940 1950 இந்த காலகட்டத்தில் இந்தியாவில் பால் பற்றாக்குறை மிகவும் அதிகமாக இருந்திருக்கு. கிராமங்களில் பால் உற்பத்தி இருந்தாலும் அதை நகர்ப்புறங்களுக்கு கொண்டு செல்ல சரியான அமைப்புகள் இல்லை. இதனால் விவசாயிகளுக்கு சரியான வருமானமும் கிடைக்கல. இந்த நிலையை மாற்றினது யாருன்னு கேட்டால் வெர்கீஸ் குரியன். இவர் தான் ஒயிட் ரெவல்யூஷன் அப்படிங்கிற ஒரு வெள்ளை புரட்சியை கொண்டு வந்தார். அதுக்கான ஃபாதர் ஆஃப் ஒயிட் ரெவல்யூஷன் சொல்லக்கூடியதே இந்த வெர்கீஸ் குரியனை தான் நம்ம இன்னைக்கு சொல்கிறோம். இவர் குஜராத்தில் தொடங்கிய கூட்டுறவு பால் அமைப்புகள் மூலம் இந்தியாவின் பால் துறையவே மாற்றிருக்கிறார். பின்னர் ஆபரேஷன் ஃப்ளட் என்ற மிகப்பெரிய திட்டமும் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. இந்த திட்டத்தின் நோக்கம் கிராமங்களில் இருந்து நேரடியாக பால் சேகரித்தல், விவசாயிகளுக்கு நியாயமான விலை வழங்குதல், நகரங்களுக்கு தரமான பால் அனுப்புதல். இந்த திட்டம் வெற்றியடைந்ததுக்கு பிறகு இந்தியாவின் பால் உற்பத்தி பல மடங்கு உயர்ந்துச்சு. இந்தியாவின் பால் வளர்ச்சியில் மிக முக்கியமான பெயர் அமுல். ஒரு சிறிய கூட்டுறவாக தொடங்கிய இந்த நிறுவனம் இன்று உலக புகழ் பெற்ற டைரி பிராண்டாக மாறியிருக்கு. த டேஸ்ட் ஆஃப் இந்தியா என்ற வாசகத்தால் பிரபலமான அமுல் இந்தியாவின் டைரி எக்கனாமிக்கு பெரிய ஆதாரமாக இருக்குது. இன்று இந்தியாவில் லட்சக்கணக்கான டைரி ஃபார்மர்ஸ், பெண்கள், சுய தொழில் வாய்ப்புகள், கோடிக்கணக்கான குடும்பங்களின் வருமானம் இவை அனைத்திற்கும் பால் உற்பத்தி காரணமாக உள்ளது. ஆனால் இன்னும் சில சவால்களும் இருக்கின்றன. கால்நடை உணவின் விலை உயர்வு, நோய்கள், காலநிலை மாற்றம், தரமான சேமிப்பு வசதிகள் இல்லாமை இவை டைரி துறைக்கு சவாலாக இருக்கின்றன. அதற்காக அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் புதிய தொழில்நுட்பங்களை கொண்டு வருகின்றன. ஒரு காலத்தில் பால் பற்றாக்குறையால் போராடிய இந்தியா இன்னைக்கு உலகின் நம்பர் 1 பால் உற்பத்தி நாடாக உயர்ந்துள்ளதுன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. இது வெறும் பால் சாதனை அல்ல, கோடிக்கணக்கான விவசாயிகளின் உழைப்பின் வெற்றி. வெள்ளை புரட்சியால் உலகையே திரும்பி பார்க்க வைத்த நாடு நம்ம இந்தியா. மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய கிரீன் ஓஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.